கேங்கஸ் படத்தோட ஒன்லைன் ரிவ்யூ பார்த்தலாம். ஒரு அரசியல்வாதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை செய்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா சுந்தர் சியோட பொண்டாட்டி. அவங்க 2 பேரையும் நம்பி பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதி 100 கோடியே கொடுத்து அனுப்புகிறான். அவங்க பார்த்தீங்கன்னா பத்திரமா போயிட்டு வருவாங்கன்னு சொல்லி நம்பி, ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் சத்யான்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த அரசியல்வாதியை நான் எங்கள் அப்பா மாதிரி நினைக்கிறேன், அவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்த ஆள் பார்த்தீங்கன்னா சத்யாவை சாவடிச்சிட்டு புதைச்சிடுறான். பார்த்தீங்கன்னா அவனையும் சாகிற மாதிரி காட்டி பார்த்தீங்கன்னா அந்த 100 கோடியை அடிச்சுட்டு அவன் வெளிநாட்டில் போயிடுறான். இதெல்லாம் தெரிஞ்ச சுந்தர்சி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அவங்கள பழி வாங்கினாங்களா இல்லையான்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருந்துச்சு. அதாவது காமெடி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாத தான் இருந்துச்சு. போக 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 பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நெகட்டிவிட்டியாகவே நினச்சிட்டு இருந்தோங்க. ஆனால் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்த ஃபன் எலிமெண்ட்டு, வடிவேலோட லேடி கெட்டப்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போனாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமான காமெடியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. வடிவேல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்கான்னு கேட்டிங்கன்னா பழைய படங்களை விட பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண முடியாதுன்றது தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி. ஆனால் பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிளாக மூவியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அமையும். லாஸ்ட்டு செகண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சிட்டாங்க. தேட்டரே பார்த்தீங்கன்னா சிரிச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு.